அனைவருக்கும் வணக்கம். எங்கே பானர்ஜியை காணோம்? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இந்த வீடியோல பழைய துணி ரிவ்யூஸ் ஐடியா பார்க்க போறோம். மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியே சொல்லுங்க. இதுக்கு முன்னால பழைய சாரியை ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம், டி-ஷர்ட் ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம், சுடிதார் டாப்ஸ் ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வீடியோவோட எண்ட்லயும் கார்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோல இந்த பழைய ஷர்ட்டை வச்சு செய்ய போறோம். அதாவது குட்டீஸ்ல இருந்து குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் தேவையான ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் இதை வச்சு செய்ய போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம வீடியோவில் நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போதுமே நம்ம வீடியோ எல்லாம் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பணம் மிச்சமாகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சமாவது அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும். அதானே பார்த்தேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வா போலாம். போலாம். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. முதல் ஐடியா வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு. இப்போ இந்த பழைய ஷர்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த கைப்பகுதி இருக்கு இல்லையா, அது தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம க்ளூ போட்டு ஃபோல்ட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வந்து இந்த இடத்துல நூலை சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு, இது உள்ளார ஒரு கோலி இல்லாட்டி பெரிய மணியை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நீட்டமாக வர்ற மாதிரி நூலை சுற்றி செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி நான் ஒரு ரோப் எடுத்திருக்கேன். இதுவுமே வீட்டில் தூக்கி போட்ட பேக்கில் இருந்து எடுத்தது தான். இது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி தேவையான லெங்த் வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது குட்டீஸ்க்குன்ட்டு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து இது உள்ளார போட்டுக்குவோம். இப்போ திருப்பி இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்படி நாட் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்களேன். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு ஸ்டைலும் இருக்குது. இந்த மாதிரி ரோப்போட ஒரு எண்டை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இதை சமமாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி இன்னொரு முனையை இந்த இடத்துல நாட் போட்டு விடுறேன். இப்போ இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டை வாய்ப்பகுதியில் இப்படி மாட்டி டைட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இந்த ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. இதை இந்த மாதிரி பேக் மாதிரியும் மாட்டிக்கலாம். ஒன் சைட் ஷோல்டர்லையும் இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் என்ன, உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அசத்த போது பாருங்கள். இதை பெரியவங்க யூஸ் பண்ண தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பட்டி போர்ஷனை அப்படியே கட் பண்ணி இதை இப்படி யூஸ் பண்ணிங்க. ரொம்பவே வசதியாக இருக்கும். இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? அடுத்தது இப்போ இந்த பாக்கெட் போர்ஷனை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனை அப்படியே நம்ம ஒரு டேப் மாதிரி மடித்து இப்படி ஒட்டிக்கலாம்.
ஃபைனலாக இப்போ நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இல்ல புரியல. இது என்னத்துக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஐடியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க, ட்ராவலிங்க்கு அப்போ ரொம்ப யூஸ் ஆகும். நான் 2 ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 மாமி. அடுத்ததான் இந்த வீடியோவோட அல்டிமேட் ஐடியா வருது பாருங்க. ஓகே, அடுத்தது இந்த ஷர்ட்டில் பாக்கி இருக்கிறது ஒரு கை, ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன், ஒரு பேக் போர்ஷன், இந்த காலர். இது நமக்கு தேவையில்லை. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் பயன்படுத்துகிற எல்லா பழைய துணியும் நான் நல்லா சானிடைஸ் பண்ண பிறகு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேக் போர்ஷனை தனியாக அப்படி எடுத்துப்போம். இது வந்து சைடில் இருக்கணும் இல்லையா தையல், அது இது தேவைப்படுது, இதையும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேக் போர்ஷன் ஷர்ட்டோட முதுகு பக்கம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டு, அப்புறம் இந்த போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு கட்டு. ஓகே, இப்போ எல்லா பக்கமும் நமக்கு தேவையானபடி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஓரத்தெல்லாம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா சைடும் ஃபினிஷ் பண்ண பிறகு இது இப்படி தான் இருக்கும். என்ன ஐடியான்னு இப்போ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபினிஷ் பண்ணோன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான நாடா எல்லாம் நம்ம செய்யணும். இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு ரைட் சைட் பீஸ் இருந்தது இல்லையா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி நாடா செஞ்சாச்சு. இப்போ மொத்தம் 4 பீஸ் நாடா இருக்குது. இப்போ இந்த மெயின் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால அதுக்கு சில ஃபினிஷிங் டச் கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி நான் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஓரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபினிஷிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து இதுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அதையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் இருந்த துணியிலிருந்து கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, அடுத்து இந்த நாடாவெல்லாம் அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக எல்லாமே நல்லா காயணும். ஓகே, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஏப்ரான் ரெடி ஆகிட்டு இதோட அவுட்புட் இப்போ பார்த்துருவோம். எப்படி இருக்கு இந்த ஐடியா? குட் ஐடியா. ஓகே, இப்போ இந்த ஷர்ட்டோட எல்லா பகுதியும் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கை மட்டும் மீதம் இருக்குது.
இந்த கையை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மெத்தடை வச்சு இந்த மாதிரி ஒரு குடைக்கு கவராக ரீயூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி புல்லட் மிக்ஸி இல்லை ஜூஸர் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் போதும், புரிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லையும் அப்படியே தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.